நமக்கு இங்கே கிடைக்கின்ற அற்ப பொருள்களின் மூலமாக நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. அந்த சந்தோஷம்தான் இந்த வாழ்க்கையில் மிகவும் உயர்ந்தது என்று இந்த மனம் எண்ணிக்கொள்கிறது என்றால் அதைவிட மூடத்தனம் வேறு ஏது இருந்துவிடும். படைத்தவன் இருக்கின்றான், பரம்பொருள் இருக்கின்றார், அவர் மூலமாக கிடைக்கின்ற ஆனந்தம் அப்படிங்கிறது பேரானந்தமாக இருக்கும், பேரின்பமாக இருக்கும் என்பதை மறந்து அவர் படைத்த பொருட்களினால் கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை நான் எடுத்துக்கொண்டு தலையில் தூக்கி வைத்துக்கொண்டு இதுதான் பெரிது என்று ஆடிக்கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய ஒரு மட்டமான விஷயமாக இருக்கும். அப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது அந்த விதையவா அல்லது விதை மூலமாக மரமாக உருவாகி அந்த விருட்சம் உண்டாகி அதில் வந்த கனி காய் இதையெல்லாம் நான் பெரிதென்று நினைப்பதா அப்படிங்கிறது உங்களோட அந்த மனதுக்கு தான் கேள்வியாக கொடுக்கணும். நம்ம இங்கே இருக்கிற எல்லா விஷயத்தையும் தூக்கி வச்சுக்கிட்டு இதுதான் பெருசு, இதுதான் உண்மை இப்படின்னே நினச்சிக்கிட்டு உண்மையான அந்த விதை எது, உண்மையான அந்த ஆனந்தம் எது, உண்மையான அந்த இறைவன் யார் அப்படின்னு தேடி செல்லாமலேயே பார்ப்பதையெல்லாம் உண்மை என்று நம்பிக்கொண்டு கேட்பதையெல்லாம் உண்மை என்று நம்பிக்கொண்டு இதுதான் ஆனந்தம் இதுதான் ஆனந்தம் என்று இருப்பது வாழ்க்கை கழிந்து கொண்டே இருக்குமே தவிர இன்னும் இந்த வாழ்க்கைக்கு ஒரு தொடர்ச்சி வந்து கொண்டே இருக்குமே தவிர வீடு பேரு அப்படிங்கிறது இல்லாமலே போயிடும், முக்தி அப்படிங்கிறது இல்லாமலே போயிடும். அதனால தான் சொல்கிறது, எந்த ஆனந்தத்தை நீங்கள் உயரியதாக நினைக்கின்றீர்களோ அதற்கு மூல காரணமானவன் யார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள், அதை தேடி செல்ல பழகி கொள்ளுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பொருள் நம்ம கையில் இருக்குது, அந்த பொருள் எப்படி படைக்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை. உதாரணத்துக்கு உங்கள் கையில் பேனா இருக்குது, நம்ம எழுதுகிறோம், மை ஊற்றி எழுதுகிறோம், அது மட்டும்தான் நமக்கு தெரியும். அதோட மேனுஃபேக்சரிங் எப்படின்லாம் நம்ம தெரிந்து கொள்வதும் இல்லை, தெரிந்து கொள்ள விரும்புவதும் இல்லை. அதே போல தான் இந்த மனிதன் அப்படிங்கிற ஒரு விஷயமோ அல்லது இந்த உயிரினங்கள் அப்படிங்கிறதையோ பார்க்குறோம், அதோட பழகிறோம், அதை ரசிக்கிறோம், அதை அனுபவிக்கிறோம், இந்த மாதிரி விஷயங்களில் தான் ஈடுபடுகிறோமே தவிர இதோட ஆதி எது, இதோட ஆரம்பம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி யாரும் உணர்ந்து கொள்வதும் இல்லை, உணர முற்படுவதும் இல்லை. இதுதான் பிரச்சனை. இதை தவிர்த்து விட்டு அதற்கான வழியை தேடும் பொழுது, அதை தெரிந்து கொள்ள முற்படும் போது இறைவன் எல்லா வாய்ப்புகளையும் நல்குகிறார் என்று ஞானிகள் குறிப்பிடுகிறார்கள். நம்ம முயற்சி செய்ய வேண்டியது தானே நமது கடமை. வீணாக நம் நேரத்தை கழிப்பதில் கூட சம்மதப்படுகிறோம். வீணாக நேரத்தை வீணடிக்க கூட நாம் தயங்குவதில்லை. ஆனால் அந்த வீணடிக்கும் நேரத்தில் இது போன்ற ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பற்றி யோசிக்கும் போதோ சிந்திக்கும் பொழுதோ ஏதேனும் ஒரு தரவுகள் கிடைத்தால் அதை பிடித்து கொண்டு முன்னேறலாம் அப்படிங்கிற எண்ணம் ஒரு மனிதனுக்குள் வந்துவிட்டால் அவன் ஆன்மீக பாதையில் நெறிப்பட்டவனாக வாழ ஆரம்பிக்கின்றான். மாறாக அந்த எண்ணம் இல்லாதவர்கள் தீய வழிகளில் தன் மனதை செலுத்தி கொண்டு எதுவும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு மாயைக்குள் சிக்கிக்கொண்டு தனது வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி மீண்டும் இந்த வாழ்க்கையை தொடர்கதையாக மாற்றி விடுகிறார்கள் அப்படிங்கிறதான் நம்ம ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம வாழ்க்கையை தொடர்கதையாக ஆக்க வேண்டுமா அல்லது அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது இறைவனோடு சரணடைந்து அவரையே அடைந்து விட வேண்டும் என்று நினைக்க வேண்டுமா அப்படிங்கிறது எல்லாமே நம்மளோட சிந்தனைகளுக்கு உட்பட்டது. கொஞ்சம் பொறுமையாக யோசித்து பார்த்தீங்கன்னா இதற்கான விளக்கம் புரிய வரும். நிறைய புத்தகங்களை படிங்க, நிறைய குருமார்கள் இருக்கிறாங்க, தேடி போங்க. நான் சொல்கிறது, நான் ஒரு சின்ன ஒரு புள்ளி, அதாவது ஒரு புள்ளி வச்சா தான் அந்த கோடு போட முடியுங்கிற மாதிரி அந்த புள்ளி வைக்கிறதுக்கான கருவி தான். உண்மையாக குருவை நீங்கள் தேடி போகும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே. पूर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात्।